டேய் பங்கு பங்கு இப்போ மட்டும் நீ இங்கே வரல, உன் பங்கு ஏன் பங்கு. உட்காரு பங்கு. டேய் அப்படியே உள்ளுக்கு குறுகுறுன்னு என்னமோ பண்ணுதுடா. அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. அது பட்டாம்பூச்சி இல்லை, கரப்பாம்பூச்சி. நான் தான் வளர்க்குறேன். டேய் அதை சொல்லடா, லவ்வுடா. அந்த பொண்ணு மேலே எனக்கு லவ் இந்த மாதிரியே இருக்கு. டேய் நமக்கு லவ்லாம் செட் ஆகுமாடா? டேய் லவ்வுன்றது ஆஃப் ஆயில் மாதிரி. சாப்பிட தெரிஞ்சவன் அப்படியே சுருட்டி மடக்கி வாயில் போட்டு போய்கிட்டே இருப்பான். சாப்பிட தெரியாதவன் தான் உடச்சி ஒழுக விட்டு உழப்பிக்கிட்டு இருப்பான். செம்ம போதை பங்கு. ஏய் பாய் தோடா, இதெல்லாம் என்னடா போதை? அவள் கண்ணை பார்த்தியா? அதை பார்க்கும்போது ஒரு போதைடா. அவள் சிரிப்பு அது ஒரு போதைடா. அவகிட்டேருந்து ஒரு வாசம் வந்துச்சே, அது ஒரு ரகமான போதைடா. மொத்தத்தில் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்தை நினைக்க நினைக்க ராஜ போதையாக இருக்குடா. டேய் அவள் கண் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. ஆமாம் பங்கு, இன்னும் அவள் கண் மூக்கு வாயெல்லாம் என் வாய்க்குள்ளேயே இருக்கு. ஏய் யாரை சொல்கிற? இல்லை பங்கு, வாழை சொல்ல, பின்னாடி கண்ணாடி அவளை சொன்னேன். நீ சொன்ன மாதிரி அந்த கண்ணை நினைக்க நினைக்க போதை தான் மச்சி. அந்த போதையோட இந்த போதையை சேர்த்து அடிச்சு பாரு, அப்படியே குய்யின்னு இருக்கு. கண்ணு முன்னாலே இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. சீரே இல்லாமல் வரேன் பங்கு. பங்கு பார்த்து ஏய் அறிவு இல்லை. சாரி சார், சாரி. பரவாயில்ல, நீங்கள் பார்த்து போங்க. நாங்கன்னா பரவாயில்ல, லாரியோ ட்ரெயினோ வந்தால் என்ன ஆகுறது? பார்த்து போங்க. ஆமாம், இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறீங்க? அலறு கோயில குரங்கு பார்க்க போகிறோம். அவ்வளோ தூரம் எங்க கஷ்டப்பட்டு போகிறீங்க? இந்த இருக்கான்ல இவனை பாருங்க. போடி. ஆமாம், அடுத்து எப்போ உங்களை மீட் பண்ணுறது? நாங்கள் அமெரிக்கன் காலேஜில் தான் படிக்கிறோம். முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சி எங்களை பார்த்துக்கோங்க. என்னடா சேட்டு கூப்பிட்றான்டா. சேட்டா? டேய் பேசுறா, இந்தா பேசுறா. இன்னைக்கு பேசியிருப்பங்க. இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம உசுரை பணைய வச்சு அவனுக்காக வேலை பார்க்கறது? பேசு. பேசுடா. சொல்லு செட்டு. என்ன தெரியுமா, நான் தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டீங்களா? சரி, வேட்டைக்கு போனீங்களா இல்லையா? போன செட்டு. இறை கிடைச்சதா? நாங்கள் வேட்டைக்கு போய் இறை கிடைக்காம திரும்பி இருக்கோமான்னு. எந்த ஏரியாவில் பண்ணீங்க? அலவர்கள் ரோட்டில் தான். அங்கே ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்பில் தனியாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு.
எவ்வளோ தேரும்? 6 பவுன் தேரும் செட்டு. சரி, வந்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போ. சரி செட்டு. ஆனால் சொல்றா. என்ன தர்மா, ஏதோ சொல்ல வந்த போல? ஆமாம் செட்டு, 6 பவுனுக்கு எவ்வளோ தருவா? என்ன தர்மா பேரம்லாம் பேசுற, புதுசா இருக்கு? சொல்லு செட்டு. 6 பவுனுக்கு என்ன, வழக்கம் போல பவுனுக்கு 30, 180 தான் வரும். இல்லை செட்டு, எங்களுக்கு அது பத்தாது. எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும். நாங்கள் உசுர பண்ணி வச்சு செயின் அடிச்சுட்டு வந்தா நீ உட்காந்த இடத்துல பாதி ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடுற. ஏன் இதே நகை வரைக்கும் வெளிநாட்டில் கொண்டு போய் எங்கெல்லாம் விற்க தெரியாது நினைக்கிறியா? இல்லை எங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? அச்சா, நீயே நகையை வித்துக்குவியா? அந்த சூர்யா பச்சா கொடுத்த ஐடியாவா? இந்த வேட்டைக்கு வந்த புதுசுல நீ சின்ன பையன். தடவை நீங்க 2 பேரும் செயின் அடிக்க போய் பப்ளிக் பிடிச்சி அடிச்சு போலீஸ்ட்ட மாட்டினீங்களே, அப்ப யார் வந்து உன்னைய காப்பாத்தினது? இப்ப திடீர்னு உன் வீட்டுக்கு போலீஸ் வந்து உன்னை தூக்கிட்டாங்கன்னு வை, நீ யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ப? என்கிட்ட தான் வரணும், புரிஞ்சுக்கோ. எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வருமா? செட்டு, தடவை போனப்போ மாட்டினந்தான். அப்போ எங்களுக்கு மீசை கூட வளரல. ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக எங்கள் முகத்தை கூட கட்டாமல் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். நாங்கள் அடிக்கிற இடத்துல சிசிடிவி கேமரா கூட இருக்காது. எங்களையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்கவே முடியாது. நீ போட்டு கொடுக்காம எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரவே வராது. ஒருவேளை போலீஸ் வந்தா என்ன பண்ணுவ? அது எப்படி வரும்? அதெல்லாம் வராது செட்டு. வந்தா என்ன பண்ணுவ? வராது. இவங்களா? குடிச்சிருக்கியா? அது வந்து ஜி ஏதாவது பண்ணி காப்பாற்றுறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, அன்னிக்கிட்ட ஓய்மை நான் காப்பாத்துறேன். ஐயோ, இவன் குடிக்க மாட்டாங்க. நான் தான் இவனை குடிக்க வச்சேன். என்னடா மாப்பிள்ள? ஆமாம். நான் குடிக்க மாட்டேங்க, நான் குடிக்க மாட்டேன். இந்த குடிக்கார நாய் தான் என்னை குடிக்க வச்சாங்க. என் குடும்ப கௌரவமே போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா தூக்கில தூக்கிடுவாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்ப கௌரவத்தை எப்படி தூக்கில தொங்க விட்டியாடா பாவி பயலே. நான் நல்லவங்க, நான் நல்லவங்க. என்ன சரக்கு வாங்கி ஊற்றி விட்டான்னு தெரியல, இந்த நாத்தம் வருதே. நான் போய் சென்ட் பினாயில் போட்டு வாயை கழுவிட்டு வந்துடுறேன். ஆமாம், உங்களுக்கு எப்படி என் வீடு தெரியும்? ம் ம் அடிச்சது. என்னடா அண்ணா அண்ணா, கீழே பாருங்க, கீழே. எங்க ரசா போற? சார், தலைவலிக்குது, டீ மட்டும் சாப்பிட்டு வந்துரு சார். கை 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 சார், நான் கை. சார் வலிக்குது. பார்த்திபன் சார், இந்த சொல்ல கொண்டு போய் செக் பண்ணுங்க. சரிங்க சார். பொறுமையா போ. ஏய், அதை உள்ள வைங்க சார், நான் எங்கேயும் போகல. எத்தனை வருஷமா எங்களை தண்ணி காட்டிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த பொண்ணுங்கனால நீங்க மாட்டினீங்க. சார், நாகடை சைடு தான் சார் எங்களுக்கு பூரா உதவி பண்ணியிருக்கேன். அவனையும் இந்த சொல்லு. சரிங்க சார், சரிங்க சார். இது வரைக்கும் உங்களை பற்றி ஒரு சின்ன க்ளூ கூட டிபார்ட்மெண்ட் கிடைக்கல. செயின் அடிக்கிறத பார்த்தா கூட யாருக்கும் உங்கள் முகம் தெரியாத அளவுக்கு ரொம்ப கிளவராக முகத்தை மறைச்சிருக்கீங்க. பதட்டத்தில் யாரும் உங்கள் வண்டி நம்பரை கூட கவனித்து சொன்னதில்லை. அவங்க சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்,
கருப்பு கலர் பைக்கு, பின்னாடி மைக்கேல் ஜாக்சன் படம் ஒன்று ஒட்டியிருக்கும். இதானே வண்டி? அப்போ மைக்கேல் ஜாக்சன் தான் நம்மளை மாட்டி விட்டாரா? இது படம் எடுத்தாங்க. நாங்கள் தான் எடுத்தோம். காலையில் உங்கள் வண்டியில் வந்து மோதினது தெரியாமல் இல்லை, பிளான் பண்ணி தான் பண்ணோம். நீங்கள் 2 பேரும் ஒரு பொண்ணுக்கிட்ட செயின் அடிச்சிங்களே, அது வேற யாரும் இல்லை, இவளோட தங்கச்சி தான். குழந்தைய கிட்டேயே கொள்ளி அடிச்சோம், பாவி ஆயிட்டனே. நாங்க என் தங்கச்சியை கூட்டி வர தான் போயிட்டு இருந்தோம். நீங்க செயின் ஆத்தோனே அவ எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா. அவங்க அப்படிதான். ஹலோ சொல்றீ, இருடி நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். இரு. ஏண்டி என்னாச்சு? ஏன் அழுகுற? என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் நீ பாட்டு அழுகுறியா? என்னடி ஆச்சு? சரி சரி இரு, அழாத. ஃபர்ஸ்ட் அழாத. கூட ஹலோ ஹலோ கேட்கலடி. ஏய் என்னடி சொல்லு, செயின் எடுத்துட்டாங்களா? ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு. ஹலோ 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 அண்ணா, என்னாச்சுண்ணா? யாரோ 2 பேர் இந்த பிள்ளை செயின் எடுத்துட்டாங்க. இந்த பிள்ளை கழுத்துல காயமாயிடுச்சுமா. மயங்கி விழுந்துருச்சு. அண்ணா நீங்கள் ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளையை உடனே சேர்த்துருங்க, நாங்கள் வந்துட்டு இருக்கோண்ணா. சரிம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. சரிங்கண்ணா. ஹலோ அண்ணா, சொல்லுமா. அந்த திருடனை நீங்கள் பார்த்தீங்களா? முகத்தை பார்க்கல. வண்டி கருப்பு கலர் வண்டி. ஆமாம், ஓட்டிட்டு போனேன். ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தாப்புல, பின்னாடி கருப்பு கலர் சட்டை போட்டு ஒரு பையன் உட்காந்துருந்தாப்புல. சரிங்கண்ணா. அவங்க எந்த பக்கம் போனாங்க? மதுரை பக்கம் தான் போனாங்க. மதுரை பக்கமா? அண்ணா நாங்கள் இப்போ கல்லந்திரையில் தான் இருக்கோம். மதுரைக்கு இந்த வழியாக தான் போகணும். நீங்கள் நிற்கிற இடத்துக்கும் இந்த ஊருக்கும் இடையில ஏதாவது ஊர் கிராமம் இருக்காண்ணா? இடையில ஊரெல்லாம் இல்லை, ஒரு பொட்டைக்காடு தான். அடுத்த ஸ்டாப் கல்லந்திரி தான். சரிண்ணா, உங்கள் நம்பர் கொடுங்க, நாங்கள் வந்துட்டு கால் பண்ணுறோம். நம்பர் வாங்கிக்கோ. சொல்லுங்கண்ணா. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஏய் என்னடி நின்றுட்டு இருக்க? அங்க ஒருத்தி அடிபட்டு கிடக்கா. போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, முடிச்சுட்டு போவோம். அந்த பிள்ளைய இப்படி பண்ணவனுங்களை சும்மா விடக்கூடாதுல்ல. என்னடி பண்ண போற? ரெடியாரு, அவங்கள மிஸ் பண்ணிடாத. சூப்பர் டி. ஏண்டா ஒரு பொண்ணை பார்த்தா இப்படியாடா பல்ல கட்டுவேன்? இது என்னது? அந்த பிள்ளை எதுக்குடா நம்மளை ஃபோட்டோ எடுக்குதுன்னு தோணுச்சு. சரி, அதுக்கும் நம்ம மேலே ஒரு இது இருக்குன்னு நினச்சேன். டேய், அவங்க ஃபோட்டோ எடுத்த நீ பாத்தியா? ஆமாம் பங்கு. ஃபோட்டோ எடுத்தியா? எடுத்துட்டேன்டி. நம்பர் பிளேட் எடுத்தியா? ஷோ மறந்துட்டேன். சீக்கிரம் எடுடி. அப்பவே ஏன்டா என்கிட்ட சொல்ல? எங்கே நான் சொன்னா நீ போராமப்படுவேன்னு தான் பங்கு நான் சொல்லலை. அந்த பொண்ணுங்களே வண்டியை கொண்டு வந்து உங்கள் மேலே அடிச்சுட்டு
வாண்டடாக பேசியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்களும் சொல்லிவிட்டு பேசியிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சமயமாக பார்த்து உங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நானும் உங்கள் ஃபோட்டோ பார்த்த உடனே ஒரு மப்டி போலீஸும் உங்கள் பின்னாடி அனுப்பிச்சி விட்டேன். தொக்கா வந்து மாட்டினீங்கடா. எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? நீங்க செயின் அத்தப்பவே கழுத்துல காயமாயிருச்சு. இப்ப சுயநினைவே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இவங்களுக்குலாம் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுங்கண்ணா. நிச்சயமா. இவனுங்க இதுக்கு முன்னாடி பண்ண செயின் ஸ்நாச்சிங் கேஸை எல்லாம் தூசி தட்டி மொத்த கேஸ் இவங்க மேலே போட்டால் நசுக்கிடுவானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் போலீஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஃபைல் பண்ணுவோம். செத்திங்கடா. அப்புறம் இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்ட உங்களோட அறிவையும் தைரியத்தையும் பாராட்ட வார்த்தையே இல்லை. இது எங்கள் மேலிடத்துல சொல்லி உங்களுக்கு வீரதீர செயலுக்கான அவார்டு தர ஏற்பாடு பண்ணுறேன். இந்த தைரியம் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. எல்லா பொண்ணுங்களும் எங்களை மாதிரி தைரியமாக நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு பாராட்டை விட பாதுகாப்பு தான் சார் வேணும். அதை இந்த சமூகம் கொடுத்தாலே போதும். ஒரு குழந்தை பொண்ணா பிறந்த நொடியிலிருந்து அவள் பாதுகாப்புக்கு கேரண்டியே இல்லை. காதலிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு போய் கேங்ரேப் பண்ணுறது, அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது, அவள் லவ் பண்ணலைன்னா அவள் முகத்தில் ஆசிட் அடிக்கிறதுன்னு ஒரு கூட்டமே ஆண்மை நிரூபிச்சுட்டு தான் இருக்கு. பிஞ்சு குழந்தைங்க என்ன சார் பண்ணுச்சு? அதை ரேப் பண்ணி கொள்றானுங்க. அப்படி என்னடா உங்களுக்கு எந்திரிக்குதுன்னு அவங்கள ஒருத்து கொள்ளணும் சார். ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த தப்பு பண்ண நினைக்கிறவனுக்கு பயம் வரணும் சார். தண்டிக்கணும், கொடூரமாக தண்டிக்கணும் சார். திரும்பவும் சொல்கிறேன் சார், எங்களுக்கு பாராட்டலாம் வேண்டாம், பாதுகாப்பு இருந்தாலே போதும் போதும் சார். பார்த்திபன் சார், இவனுக்கு ஹேண்ட்காஃப் போடுங்க. சரிங்க சார். இப்போ இவனுக்கு சார்? இவனுக்கா? அவன் நல்லவங்க, தப்பிச்செல்லாம் போக மாட்டான். என்னடா? இல்லை சார். ஆமாம் சார். இப்போ ஒரு வண்டி போச்சுங்க, அந்த வண்டி தானேங்க, நான் போய் ஏறிக்கிறேங்க. ரொம்ப நன்றி சார், வரேன் சார். பங்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காத. போடா. ஏய், என்னடா இழிப்பு? சன்னல் சீட்டு எனக்கு. பாத்ரூமில் வலிக்கு விழுவில, அப்போ எப்படி நீ பல்லா கட்டுறேன்னு பார்க்குறேன். தள்ளி உட்கார்றா. நான் பாத்ரூமில் போக மாட்டேனே, காட்டுக்கு தானே போவேன். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பண்ண உதவி நான் மறக்கவே மாட்டேனே. டேய், இவர் உனக்கு முன்னாடி தெரியுமா? காலைல பைக் ரிப்பேர்னு என்ன நடு ரோட்டில் இறக்கி விட்டு போனல, அப்போ இவர் தான் வந்து எனக்கு உதவி பண்ணார். ஏண்டா வண்டி சரி பண்ண சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க? இதே வண்டி அங்கே ரிப்பேர் ஆனிச்சா என்ன இருக்கும்? என்ன பண்ணியோ எது பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வண்டியை சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டாட. காசு இந்த அப்படி சார், ரொம்ப நேரம் ஆச்சு சார். நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா அடுத்து சிசிடிவி கேமரா போய் செக் பண்ணுவேன் சார். அண்ணே, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒர்க்ஷாப் வரையும் டோக் பண்ண முடியுமா? சார், ஆடு சிக்கிடுச்சு சார். ஆடு சிக்கிடுச்சுன்னா அடிச்சு உடிச்சு பிரியாணி போட்டுற வேண்டியதானே? கண்டிப்பாக தம்பி, பிரியாணி போட்டுற வேண்டியதா? அந்த பிரியாணி நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி விடுங்க பாப்பா. வா வா வா. தள்ளனே தள்ளனே தள்ளனே, வேமா. யோ, என்னையா தள்ளுற? செத்தவங்க கையில் வெத்தலாம் பார்க்குற வேமா தள்ளியா? வேமா தள்ளியான்ற. அப்படியே வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரு. ஆமாம், போகிற உள்ள ஒயின் ஷாப் இருக்கு. பாவம், நமக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு இந்த மனுஷனையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்போ ஒரு வீடு வரைக்கும் வந்தாரா? அப்போ இவர் போலீஸ்னு உனக்கு தெரியாது. போலீஸா? சரி விடு. வண்டிக்கு ஆயில் ஊத்துனியா இல்லையா? அதான் ஊற்றணும்ல. டேய், எப்போ பாரு சரக்கு, சைடிஸு, குவாட்ரு, கட்டிங்கு, இதே தானா உனக்கு? குடியை தவிர வேறு உனக்கு எதுவுமே தெரியாதாடா? அது பரம்பரை வியாதி பகுதி. இனிமே உன் பரம்பரையே இல்லாமல் பண்ணுறேன்டா. எம்மா எம்மா, மாப்பிள்ள அடிக்காரா மாப்பிள்ள? சார், கொலை பண்ணுறா சார், காப்பாத்துங்க சார்.